முருகன் சார், ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்சி காங்கிரஸ். 40 விழுக்காடு வாக்குகளை வைத்திருந்தார்கள். தற்போது 8 4 தற்போது கிடைத்திருக்கிற தகவல்கள் 7% வாக்குகள். இன்னும் அது முடியமாக வந்தால்தான் துல்லியமாக சொல்ல முடியும். அதில் சில வித்தியாசங்கள் உண்டு. காங்கிரஸ் கட்சி துடை தெரியப்பட்டிருக்கிறது என்பதுதான் நாம் சொல்ல முடியும். ஆனால் இவர்கள் இணைந்திருந்தால் 49 விழுக்காட்டுக்கு மேல் சென்றிருப்பார்கள் என்ற கருத்து இன்று காலையிலே ஆங்கில தொலைக்காட்சிகள் போட்டுக்கொண்டது. அந்த முடிவுகளை பற்றி நாம் பேசுவோம். காங்கிரஸ் கட்சி ஒரு மாபெரும் களத்தை திலா சிஷித்துடைய தலைமையில் இருந்தது. தேசிய தலைநகரில் இவ்வளவு ஒரு பின்னடைவை சந்திப்பதற்கு காரணம் என்ன? பொதுவாக டெல்லி நகரம் இருக்கு பாருங்க, ஆமாம், அது எந்த கட்சிக்கும் பர்மனெண்ட்டாக ஒரு ஓட்டு வங்கி என்பது பெருசாக இருக்கிறது இல்லை. கொஞ்சம் இருப்பாங்க, பர்மனெண்ட்டாக இருக்கிறது இல்லை. நீங்கள் பாருங்கள், ஒரு 15 ஆண்டு காலம் தொடர்ந்து நாங்கள் ஆண்டுகிட்டு இருந்தோம். மத்தியில் பெரும்பாலும் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களித்தாதான் டெல்லிக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் சாதித்து கொள்ள முடியுங்கிற சிந்தனை உடைய மக்கள் டெல்லியோட மக்கள், பல மாநிலத்திலிருந்து போய் வாழ்கின்ற மக்கள். அதில் பாருங்கள், ஷீலாஜி தலைமையில் நாங்கள் ஒரு 3 முறை சிறந்த ஆட்சியை, யாரும் எந்த குற்றமும் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தோம். இவர் சொன்ன அண்ணா ஹசாரே தலைமையில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஏதோ காங்கிரஸ் பேரியக்கத்தில் மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருப்பதாக ஒன்று சொல்லி அவருக்கு ரைட் ஹேண்டாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால், இவர் சுத்தமான தலைவர், இவர் ஊழலை ஒழிக்க வந்த ஒரு புரட்சியாளருங்கிற மாதிரி பிரபகண்டா பண்ணி டெல்லியில் பிஜேபியால் எங்களை 3 முறை தோற்கடிக்க முடியவில்லை. எங்களுக்கு முன்னால் பிஜேபி ஆண்டது, சுஷ்மா ஸ்வராஜ் எல்லாம் ஆண்டிருக்காங்க. அதனால அவங்க 2 முறை 3 முதலமைச்சர்கள் பிஜேபியினுடைய முதலமைச்சர் இருந்திருக்காங்க. அடுத்தது நாங்கள் ஒரு 3 முறை இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மேலே குற்றச்சாட்டி நாங்கள் ஏதோ ஊழல் செய்துட்டதா சொல்லி குற்றம் சாட்டி டெல்லி மக்கள் ஏதோ இவர் வந்தால் காங்கிரஸை விட சிறப்பான ஆட்சியை கொடுப்பார் என்று நம்பி அவருக்கு ஓட்டளித்தார்கள். அவர்களும் ஒரு 5 வருஷத்தில் 1-2 அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சாங்க. அதாவது 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, அந்த தண்ணி ஃப்ரீ, அது ஏதோ 1-2 செஞ்சாங்க. அதில் இது பரவாயில்லைன்னு 2வது முறையும் அவருக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனால் அதற்கப்புறம் இந்த மதுபான கொள்கையில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி சிறையிலே தள்ளி 1 ஆண்டு காலம் சிறையில் அவரும். இல்லை, மதுபான குற்றச்சாட்டில் ஊழல் குற்றச்சாட்டை சாட்டியா நடந்ததா? 2ல பதில் சொல்லணும். ஊழல் குற்றச்சாட்டு உண்மை இருக்கிறதா? அப்படினால பாஜக சரியாகத்தான் செய்திருக்கிறார்கள். இல்ல ஊழல் குற்றச்சாட்டு சாட்டினாலே அவர் சிறையில போட்டுட்டாங்க. அது சரி, அது உண்மை இருக்கிறதா? அது கோர்ட் தீர்ப்பு வழங்கின பிறகுதான். இப்போ மக்கள் தீர்ப்பு வந்திருக்கு சார். நான் ஏற்கனவே போன வாரமே பேசினேன். நீங்கள் பிஜேபி அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரியும் மற்ற நம்ம இவர் மேலாம் மணீஷ் சிசோடியா மேலையெல்லாம் எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை நியாயமானது தான், பிஜேபி சரியாக தான் எடுத்திருக்குன்னு மக்கள் நம்பும் பட்சத்தில் பிஜேபிக்கு அவர்கள் ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கொடுமைப்படுத்தி விட்டார்கள், சிறையிலே தள்ளி வேண்டுமென்றாலும் அரசியல் நடத்தி விட்டார்கள், அது தவறு என்று மக்கள் சிந்திப்பார்களே. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் நான் பேசினேன். இன்னைக்கு என்ன தெரியுமா, அது கோர்ட் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது, கோர்ட்டில் வழக்கு இருக்கிறது. வழக்கு தீர்ப்பு வழங்கி அவர் சிறைக்கு போகவில்லை, அவரே உள்ள தள்ளிட்டாங்க. இப்போ இந்த மக்கள் ஓரளவுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தவறு செய்திருப்பாரோ என்று நினைத்து விட்டார்கள் என்று தான் நான் கருத வேண்டியிருக்கு. அப்படி நினைத்து தான் அவர்கள் ஓட்டு போட்டிருக்கார்கள். மக்கள் தீர்ப்பு இப்படி வந்திருக்கிறது. நாளைக்கு நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும் என்பது நமக்கு தெரியாது. அப்படி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் அவருடைய அரசியலுக்கு மிகப்பெரிய சரிவு, இதை விட சரிவு ஏற்படும். அவர் இல்லை, அது தவறான குற்றச்சாட்டு என்று தீர்ப்பு வரும் பட்சத்தில் மீண்டும் அவருக்கு ஒரு சின்ன ஆதரவு கிடைக்கிறது வாய்ப்பு. நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை பத்தி நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. உங்க கட்சி, எங்கள் கட்சிக்கு கிடைத்த தோல்வி என்பது மிகப்பெரிய தோல்வி. அது மிகப்பெரிய வருத்தத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், கட்சி தொடர் தோல்வி, ஒரு கட்சி நிலைப்படுத்த எல்லாவற்றிலும் ஹரியானாவில் தோல்வி, இப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் தோல்வி. ஆமா சார், நீங்க ஒரு போன வருஷத்துல நாங்க என்ன பண்ணோம், கர்நாடகத்தில் வெற்றி, தெலுங்கானாவில் வெற்றி, இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி, அப்படியே அதான் ஒரே ஆண்டுகளுக்குள் 3 இடங்கள்ல நாங்க வெற்றி பெற்றோம். அடுத்த ஆண்டு நீங்க சொன்னது மாதிரி 3 இடங்கள்ல, இப்ப டெல்லி, மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லாத்தையும் 3 இடத்துல நாங்க தோல்வியும் கண்டிருக்கிறோம். ஆனா இந்த டெல்லியை பொறுத்தவரையில் மத்தியில் பிஜேபி அரசு இருப்பதனால் அதனுடைய தலைநகராக, இந்தியாவின் தலைநகராக இருக்கிற டெல்லியில நம்முடைய பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் எல்லோருக்கும் சாதித்துக் கொள்ளலாம், நாம் நினைத்ததெல்லாம் சாதித்துக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்தது உண்டு. ஆனா
மக்கள் தான். நீங்க இப்ப பாருங்க 2100 ரூபாய் ஃப்ரீன்னு அவங்க சொன்னாங்கன்னா இவங்க 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன் ஃப்ரீங்கிறாரு. ஃப்ரீன்னு கொடுத்த மக்களை எல்லாம் ஏசிட்டு பேசிட்டு இன்னைக்கு அதுவே சரி என்று இவர்கள் அறிவிக்கிறார்கள். அதான் நிலைமை. அதாவது மத்தியில் ஆட்சியில் இருக்கிற அந்த கட்சியை ஆதரிப்பது டெல்லி மக்களுடைய வாடிக்கையாகி விட்டது. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஷீலாஜித் வந்து தொடர்ந்து ஜெயிக்கலையா? அது மாதிரி வந்து இங்க தொடர்ந்து அந்த மக்கள் வந்து தொடர்ந்து பிஜேபி ஆதரிப்பா நம்பாதீங்க. மூணு முறை வந்து பிஜேபி ஆண்டது, அப்புறம் நாங்க 3 முறை நாங்க ஆண்டோம். இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2 முறை 3 முறை ஆண்டுறாரு. இப்ப பாருங்க இப்பதான் மறுபடியும் 27 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கு. அவர்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காங்க மக்கள். இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதே மக்கள். அதுதானே ஜனநாயகம். அதான் ஜனநாயகம். அது ஜனநாயகப்படி நான் வந்து இந்த தோல்வி பிஜேபி இருக்குன்னு யாரும் சொல்லல. நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன், அதுக்காக வருந்துகின்றேன். ஆனால் வந்து ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. நாங்க தோல்வி அடைந்தாலும் மீண்டும் மக்கள் தொண்டில ஈடுபட்டு மக்கள் நம்பிக்கை பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சியும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி எடுப்பார். இந்த தோல்வியை கண்டு நாங்கள் தோண்டு போய்விட மாட்டோம். பரவாயில்லை, 7% ஓட்டு வந்து இருக்கிறது. முன்ன 4% இருந்தது, இப்ப 7% ஆயிருக்கு. நீங்க வந்து அது ஃபுல்லா முடிஞ்ச போறது நமக்கு லிஸ்ட் வரும். 7 நீங்க பொது தேர்தலில் களப்பணி தான். இப்ப என்னன்னா முருகன் சார்ட்ட கேட்டேன், நித்யானந்தா அப்புறம் அம்மா அவர் சொன்னார். இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா, RSS போன்ற ஒரு அற்புதமான இயக்கம் அவர்களுக்கு ஒரு பெரும் வரப்பிரசாதம். நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட என்று சொல்லவில்லை. இந்த நாட்டில் இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், பங்களாதேசத்திலிருந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள். அதில் ஒரு முக்கியமாக பொலரைஸ் ஆகுதா அப்படின்னு ஒரு கருத்தை பார்க்குறேன். நிறைய செய்திகளில் இப்போ வெற்றி பெற்று முதலமைச்சராக செய்யப்பட்ட சாஹிப் சிங் வர்மாவுடைய மகன் வர்மா, இந்த வர்மா பேர் என்னது, அவரை வந்து கபில் மிஸ்ராவும் சேர்ந்து ஒரு மாபெரும் கலவரத்தில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள். ஆனால் இப்பொழுது கெஜ்ரிவால் ஒரு மெஸ்ஸியா, அப்பா இஸ்லாமிக்கா மெஸ்ஸியா அப்படி என்று சொல்கிறார்கள். அதில் அந்த வார்த்தையை பாருங்கள், முஸ்லீமுக்கா மெஸ்ஸியா, முஸ்லீம்களை காப்பாற்ற வந்தார் என்று ஒரு சில பகுதிகளில் பிரச்சாரம் போகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட RSS போன்ற ஒரு இயக்கம் காங்கிரஸுக்கு இல்லாமல் வெறும் ராகுல் காந்தியால் இனி தொடர முடியாது. என்ன பார்க்குறீங்க? அதாவது பாக்கிய சொன்னது அனைத்தும் உண்மை. அதை நான் போன சுற்றுல பேச வந்ததை அவர் சொல்லிட்டார். அதாவது உண்மை அது. அதாவது கொஞ்சம் தலைகணம் அதிகமாகி பிஜேபியினுடைய மோடியா இருக்கட்டும், மற்ற தலைவர்களாக இருக்கட்டும், RSSனுடைய துணை இல்லாமல் உதவி இல்லாமல் எங்களால் வெற்றி பெற முடியும்னு ஆணவமாக பேசுனாங்க. அதனுடைய விளைவு ஊபியில வந்து அவர் சொன்னதுதான் கரெக்ட். RSS வந்து எந்த பங்கெடுப்பும் செய்யாதனால அங்கே 40-50 தொகுதி இழந்தார்கள். அதனுடைய விளைவு அப்புறம் சமரசமாகி 43-36 ஆமா சமரசமாகிவிட்டார்கள். சமரசமாகிவிட்ட பிறகு இப்ப டெல்லி வந்து தலைநகரம், கண்டிப்பாக நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட எல்லாம் அவர் அன்றாடம் சம்பளம் வாங்குறவங்க. RSS சும்மா இல்ல, அன்றாடம் சம்பளம் கொடுத்து அவர்களை இயக்குகின்றார்கள். அவர்கள் வந்து RSS இயக்கத்தில் வந்து அது வந்து இவர் போன்று இருப்பவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனா அன்றாடம் வெறும் பிழைப்பே அதுதான். அவர்கள் இந்த இந்துத்துவாவை வந்து ஒற்றுமைப்படுத்துவது, இந்துக்களை ஒருமைப்படுத்துவது, இதுதான் வேலை என்று இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பேர் வந்து RSSல இருக்காங்க. அவங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை கையிலே கொடுத்து அவர்கள் வீடு வீடாக ஒருவர் உட்கார்ந்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் மனதை மாற்றி ஓட்டு வங்கிக்கு கொண்டு வந்தது அதுதான். இப்போ நம்ம கேட்ட கேள்வி என்னன்னா, இவர் ஜுடா யாத்திரை போறாரு, அற்புதமான வேல்யூபிள் பாயிண்ட்டை வந்து கொடுக்குறாரு நாடாளுமன்றத்தில். ஆனால் அவருக்கு நம்முடைய சிதம்பரம் போன்ற தலைவர்கள் அமர்ந்து கொண்டு மேடைகளில் பேசுவதனால் அமித்ஷாவை போன்று RSSஐ போன்று களப்பதிவில் ஒவ்வொரு பூத்திலையும் உசிலம்பட்டியில் இருந்து நாகர்கோயிலில் இருந்து ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அதில் எத்தனாவது பூத்து, அந்த பூத்தில் எத்தனை சாதி இருக்கிறது, என்ன மதங்கள், என்ன மக்கள், எல்லாவற்றையும் போகிற ஒரு பெரிய திட்டம் காங்கிரஸுக்கு இல்லையோ? அதாவதுங்க காங்கிரஸை பற்றி நான் கொஞ்சம் சின்ன விமர்சனம் பண்ணணும். காங்கிரஸை வந்து ரொம்ப நாளாக இந்த பாருங்க, பிஜேபி என்ற ஒரு இயக்கம் பெரிதாக வளர்வதற்கு முன்னால் மிகப்பெரிய இந்த சித்தாந்தத்திலே, அந்த RSS சித்தாந்தத்தில் ஊறி போனவர்கள் எல்லாம் எங்கள் இயக்கத்தை கையகப்படுத்தி வைத்திருந்தால் தான் உண்மை. இப்போ இவர் இந்த சிந்தியா போனார் இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்க அதாவது RSS இயக்கத்தில் மேல பற்று கொண்டு, ஆனால் அவர்கள் செல்வதற்கு கட்சி இல்லாதனால் ஜனசங்கத்தில் இருந்தார்கள் கொஞ்சம் பேர், ஆனால் அது வந்து வெற்றி பெறவே இல்லை ரொம்ப நாள். அதனால என்ன காங்கிரஸை கையகப்படுத்தி காங்கிரஸை வழிநடத்தியவர்களே RSSனுடைய அனுதாபிகளும் அந்த சித்தாந்தவாதிகளும் நிறைய இருந்தார்கள். இன்றைக்கு ராகுல் காந்தி ஒரு எழுச்சிமிக்க வேறுபட்ட ஒரு கருத்துடைய தலைவராக சர்வ மதத்தையும் சமமாக மதிப்பது மட்டுமல்ல, எல்லோரையும் அதாவது ஏழை எளிய மக்கள் பக்கம் நின்று வீராவேசமாக பேசக்கூடிய பிரச்சாரம் பண்ண
பண்ணக்கூடிய ஒரு தலைவராக ராகுல் காந்தி வந்த பின்னால் அதை காங்கிரஸில் இருந்த உயர்மட்ட குழு தலைவர்கள் இருக்கா பாருங்க, அவங்க எல்லாம் வந்து நன்றி கெட்டவர்களாக இன்றைக்கு ஒதுங்கி நிற்கிறார்கள். ராகுல் காந்தி மட்டும்தான் பிரச்சாரம் பண்றார். அவருக்கு பின்னால் வந்து அந்த உயர்மட்டத்தில் இருந்த தலைவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டாங்க. ஒன்னு பிஜேபிக்கு ஆதரவு போயிட்டாங்க, இல்லன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆஃப் ஆயிட்டாங்க. அது வந்து அப்படியே பின்வாங்கி யாரும் போறது இல்ல. இந்த வரலாறு மதன் மோகன் மாளவியாலிருந்து தொடருது. ஆமா, இன்றைக்கல்ல 1800களுக்கு பின்பே மதன் மோகன் மாளவியாவிலிருந்து தொடர்கிறதல்ல. ஆமா, நீங்க வந்து நீ ஒரு பதவி கேட்பான், அந்த பதவி கிடைக்கலன்னா சிந்தியா என்ன சார்? சிந்தியா எங்களுடைய மாதவராவ் சிந்தியாவுடைய பையன் தானே. மாதவராவ் சிந்தியா எவ்வளவு பெரிய காங்கிரஸ் தலைவர் அவரு. ஆமா, அவருடைய பையன், அவரை பத்தி ஒரு நினைவு, சிந்தியா வந்து ஒரு பெரிய அற்புதமானவர். அப்புறம் வந்து ராஜவம்சம் மட்டும் இல்ல, கடந்த காலங்களில் வந்து பிஜேபி 84களில் அந்த வரலாற்று தெரிஞ்சவங்க தெரியும், ராகுல் காந்தி ஒரே காரில் வெளியே போய் ஹண்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நட்பு. ஆமா, அதையெல்லாம் தாண்டிங்க அவர் வந்து முதல்வர் பதவிக்கு போட்டி போட்டார். அந்த மாநிலத்தில் புகழ்மிக்க ரொம்ப நாளைய தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் இவருக்கும் கடும் போட்டி. உள் சண்டையில ராகுல் காந்தி வந்து அவர் வயதுக்கும் அவருடைய அனுபவத்துக்கும் இன்னும் உங்களுக்கு வயசு இருக்கு, இருங்க அடுத்த முறை பார்க்கலாம்னு சொன்னாரு. அதை கேட்காமல் இங்க இருந்து போய் அங்க போய் டெல்லியில போய் மினிஸ்டர் ஆயிட்டார் சார். அப்ப இன்னும் பதவி வெறி பிடித்தவர்கள், RSS இயக்கத்தினுடைய அனுதாபிகளாக இருந்தவர்கள் எல்லாம் காங்கிரஸை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அதனால வந்து ராகுல் காந்தி இன்றைக்கு பேசக்கூடிய சமத்துவ தன்மையை, ஆகவே காங்கிரஸ் பலம் இழந்திருக்கிறது. எஸ், பலம் இழந்ததுன்னா எங்களுக்கு பலம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் வெறும் வேஷதாரிகளாக இருந்திருக்கிறார்கள். அவங்க வேஷதாரியா இருந்துட்டு போறாங்க, அது வேற. ஆனா மக்கள் மத்தியில வந்து ராகுல் காந்தி போறாங்க. ஆகவே காங்கிரஸ் தலைவர்கள் வெளியேறினால் காங்கிரஸ் பலம் இழந்திருக்கிறது. ராகுல் காந்தி இளம் தலைமுறை மறுபடியும் ராகுல் காந்தியை பின்பற்றி இதே காங்கிரஸை பலப்படுத்துகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை, வந்து கொண்டு